ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா வெளியான நாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்த தான் பார்க்க போறோம். அந்த படம் வந்து கொரியன் திரைப்படம். அத தாண்டி இந்த படத்துல என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து மிஸ்ட்ரி வேணுமா மிஸ்ட்ரி இருக்கு. அப்புறம் வந்து ஹாரர் வேணுமா ஹாரர் இருக்கு. திகிலான சம்பவம் எல்லாமே இதுல கலந்திருக்கு. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்குது. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, அதாவது கொஞ்சம் கால்ல அடிபட்டுருக்குது. அந்த பொண்ணு வந்து ஏதோ இந்த சீலிங் ப்ரூஃப்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சவுண்ட்லாம் கேட்காம இருக்கிறதுக்காக சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு மிகப்பெரிய ஒரு டிடெக்டர்லாம் வச்சு இந்த சவுண்ட்ட வந்து எங்கெல்லாம் கேட்குது அப்படின்றத வந்து அவ சர்ச் பண்ணிட்டு இருக்கிறா. எதுக்கு இத மாரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. அவ கால்ல வேற அடிபட்டுருக்கு. கொஞ்சம் தாங்கி தாங்கி தான் நடந்துட்டு இருக்கிறா. தனியா இருக்கிறா அந்த அபார்ட்மெண்ட்ல. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. சவுண்ட்லாம் வராது அப்படின்ற மாரி அவ நெனைக்கிற நேரத்துல டம்மு டம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஆடி விளையாடுற சவுண்ட் கேட்குது. இப்ப இதுல கடுப்பான அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் மேலேயே வந்து பார்க்குறேன். யார் அத பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வர பார்க்குறா. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ பின்னாடி கண்ணாடில ஒரு உருவம் நர நர நரன்னு பல்ல கடிக்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. இத பார்த்து அவ வந்து ஒரு மாரி லைட்டா பதறி போயிடுறா. இந்த இடத்துல படத்தோட டைட்டில் நாய்ஸ்ன்னு போடுறாய்ங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண அடுத்த சீன்ல வந்து நம்ம ஹீரோயின் இருக்கா பார்த்தீங்களா? இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவ வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கிறா. அவளுக்கு வந்து சரியா காது கேட்காது. அதனால வந்து இவளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சத்தம் வந்தாலும் அவளுக்கு வந்து பெருசா வந்து இது இல்ல. அதனால வந்து மிஷின் போட்டா மட்டும் தான் அவளுக்கு வந்து எல்லாமே கேட்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாரி உங்க தங்கச்சி 4 நாளா காணோம் அப்படின்ற மாரி சொல்றாய்ங்க. இதனால அபார்ட்மெண்ட்க்கு போய் பார்க்குறா. அபார்ட்மெண்ட்ல வந்து போய் பார்க்கும்போதே வந்து வாசல்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நெறைய நாய்ஸா இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி வந்து போட்டிருக்குது. இது நம்ம தங்கச்சி எழுதுனாலா இல்ல வேற யாராச்சும் எழுதுனாங்களா அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினிக்கு புரியல. இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்ல வந்து எல்லாமே வந்து ரொம்ப கலஞ்சிருக்குது. என்னடா இது இப்படி இருக்க வீடு அப்படின்ற மாரி அவ யோசிக்கிறா. இப்ப அக்காக்காரிக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னோட தங்கச்சிய பத்தின ஞாபகம் வருது. ஆக்சுவலா தங்கச்சி வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பா, "அக்கா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இது உனக்கு கேட்கலையா?" அப்படின்ற மாரி அவ சொல்லுவா. ஆனா இவ பெருசா அத கண்டுட்டு இருக்க மாட்டா. இது ஃபிளாஷ் கட்டா வந்து போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம ஆஃபீஸ்ல போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல போய் கேட்டு பார்த்தா, என் தங்கச்சிய பத்தி ஏதாவது தெரியுமா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அந்த ஆஃபீஸ்ல இருக்கிறவன் சொல்றான், அவ அடிக்கடிக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு ஃபோன்ல பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பா. அதனால வந்து நானும் பெருசா கண்டுக்கல. பட் ஆனா அவ அதிகமா அத பத்தி தான் சொல்லிட்டே இருப்பா. அப்படின்ற மாரி சொன்னதும், "ஓ! அப்படியா? என் தங்கச்சிய காணோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் நம்பர குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தங்கச்சியோட ஹேண்ட் பேக் இருக்குது. அந்த ஹேண்ட் பேக்ல ஒரு ஃபோனும் இருக்குது. ஆனா சார்ஜ் இல்லாம இருக்குது. சரி ஓகே சார்ஜ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்ட வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல திடீர்னு கதவு தட்டுறாங்க. யார்ரா அது இந்த நைட்ல வந்து கதவு தட்டுறது அப்படின்ற மாரி ஹீரோயின் லைட்டா கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கீழ் வீட்டுக்காரன் வந்து சொல்றான், "இதுக்கப்புறம் தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. என்னால தூங்க முடியல. ஈவினிங் ஆனாலுமே இவ்ளோ சத்தம் போடுறீங்க. அப்புறம் எப்படி நான் நிம்மதியா தூங்குறது?" அப்படிங்கும்போது, "ஏங்க ரொம்ப நாளா வீடு பூட்டியே இருக்குது. நீங்க என்னங்க சத்தம் வருதுன்னு சொல்றீங்க?" அப்படிங்கும்போது, "ஏங்க இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்க முகரக்கட்டைய பேத்துருவேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சத்தம் போடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிட்டு போவான். அப்போ உண்மையிலேயே ஏதோ சத்தம் கேட்டிருக்கு போல இருக்கு அவனுக்கு டெய்லி. அதனால தான் இவ்வளோ டென்ஷனா இருக்கிறான் இவன். இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் போனதுக்கு அப்புறம் வந்து தூரத்துல ஒரு உருவம் தெரியிற மாரி நம்ம ஹீரோயினிக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. அங்க சூப்பர்வைசர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "அம்மா நீ நெறைய லீவ் போடுற. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வராதம்மா" அப்படின்ற மாரி சொல்றாரு. உனக்கு ஹீரோயினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் வந்து அந்த ஆஃபீஸ்ல தான் அவங்க தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தங்கச்சி கூடயே தங்கிருவோம். தங்கச்சி ரூம்லயே தங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு தங்கச்சி ரூமுக்கு வந்திருக்காங்க. வந்தோனயுமே வாசல்ல என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நான் கொலைகாரனாவே மாறிடுவேன் அப்படின்ற மாரி எழுதியிருக்குது. ஆஹா! இவன் ஒரு கிறுக்கன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இத கண்டுக்காம வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க. ஃபோன் ஃபுல்லா சார்ஜ் ஆயிருச்சு. பட் ஆனா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பாஸ்வேர்ட் அவங்களுக்கு சரியா தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிய பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து ஒரு பர்த்டே கார்ட பார்க்குறாங்க. தன்னோட அக்காவுக்காக, அதாவது ஹீரோயினிக்காக தங்கச்சி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்த்டே கார்டு வாங்கி வச்சு, ரொம்ப காலமா வந்து ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, காது கேட்கறதுக்காக ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? அத வந்து மாத்தாமயே வச்சிருப்பா. அதனால வந்து புதுசா ஒரு மிஷின வாங்கி வச்சிருப்பா. தன்னோட அக்காக்காரிக்காக குடுக்குறதுக்கு. இதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்படாதீங்கக்கா. நம்ம 2 பேருமே ஒண்ணாவே இருக்கலாம். அப்படின்ற மாரி சொல்றதுக்காக தங்கச்சி அந்த கார்ட ரெடி பண்ணி வச்சிருப்பா. பட் ஆனா தங்கச்சிய தான் காணோம். கார்டு இருக்குது. இத பார்த்து அக்காக்காரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவ கேக்லாம் வாங்கி வச்சிருப்பா. அதுல 10 10ன்னு போட்டிருக்கும். சரி ஓகே இந்த 10 10 தான் பாஸ்வேர்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு எதர்ச்சியா போட்டு பார்ப்பா. அந்த பாஸ்வேர்ட் தான். சோ அதனால ஃபோன் ஓப்பன் ஆயிருது. இதுக்கப்புறம் அவ என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காளோ அவங்க எல்லாருக்குமே வந்து அக்காக்காரி வந்து ஃபோன் பண்றா. அது மட்டும் இல்லாம தங்கச்சிக்காருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா ரெக்கார்ட் பண்ற பழக்கம். அதனால வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்டிங்லாம் கேட்கிறா. அதுல வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து கேட்குது. இவளோட தங்கச்சி வாய்ஸ் தான் கேட்குது. ஒரு சில வாய்ஸ்ல வந்து தங்கச்சி வாய்ஸ தவிர்த்து ஏதோ ஒரு மாரி கர்ர் புர்ர் அப்படின்ற மாரி கேட்குது. என்னடா இது அப்படின்னும்போது ஒரு மாரி வித்தியாசமான சவுண்டா கேட்குது. இது வந்து மனுஷ சவுண்ட் மாரியே இல்லையே அப்படின்ற மாரி அக்காக்காரி புரிஞ்சுக்கிறா. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டும் கூட. இப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம தங்கச்சி தொலைஞ்சு தான் போயிட்டா போல இருக்குது. அதனால வந்து போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்றாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க நாங்க எல்லா இடத்தையும் தேடுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நீங்க கீழ் வீட்டுக்காரனே கொஞ்சம் விசாரிங்க. 504ல இருக்கான் பார்த்தீங்களா? அவனையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க அவன விசாரிக்கணும்னு சொல்லும்போது, இங்க பாருங்க என்னோட வீட்டு வாசல்ல இந்த மாரி எழுதி எழுதி வச்சிடுறான். இந்த மாரி கொலை பண்ருவேன், குத்திருவேன், இந்த மாரி சத்தம் போடாதீங்க அந்த மாரி சொல்றான். ஒருவேளை என் தங்கச்சியும் அவன் தான் ஏதாவது கடத்தி வச்சிருப்பானோ, அவன் வீட்ல போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா பேப்பர் எழுதிருக்காங்கன்றதுக்காக வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இது அவன் தான் எழுதுனான்றதும் தெரியல. கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியுமா அவன் தான் எழுதுனான்னு? இல்ல சார் கன்ஃபார்மா தெரியாது. பட் ஆனா அவன் மாரி தான் தெரியுது அப்படின்னும்போது, இல்லம்மா கன்ஃபார்மா ஒரு நியூஸ் இல்லாம வந்து எங்களால போய் அவங்கள வந்து விசாரிக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தங்கச்சி பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப தங்கச்சிக்காக என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் ரெடி பண்ணி அந்த ஃபிளாட்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஒட்டுறதுக்கு போறா. அப்போ ஒரு குட்டி பையன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு இடத்த பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னத்த பார்க்கறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கறாங்க. இப்ப இவங்களும் பார்க்கறாங்க, அந்த பையனும் பார்க்கறான். இப்ப டக்குனு அந்த இடத்துக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரமா வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து 2 பேருமே பேசிட்டாங்க. குட்டி பொண்ணு ஒண்ணு வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சரிம்மா
சரிம்மா எனக்கு டைம் ஆயிருச்சு. இத பத்தி யோசிக்காதே. உன் தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து இந்த பாப்பா இவங்க கூட தானே இருந்துச்சு. இப்ப காணாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதோ ஓடிருப்பா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து மூஞ்சி கழுவிட்டு இருப்பா. அப்ப வந்து பழுப்புல வந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கும். ஐயோ! தங்கச்சி சவுண்ட் கேட்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தான் பேசுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தங்கச்சிக்காரி வீட்டுக்கு வந்துட்டா. ஆஹா! வந்துட்டா. ஐயோ! தங்கச்சி உன்ன தான்மா தேடிட்டு இருந்தா அப்படிங்கும்போது, ஏய் ரொம்ப நடிக்காதடி. உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன்ன தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப பாசமா பேசிக்கிறாங்க. அப்ப தங்கச்சி வந்து ஒரு மாரி பித்து புடிச்ச மாரியே இருக்கிறா. அப்போ வந்து தங்கச்சிக்காரி சொல்றா, "இங்க பாரு அக்கா, நீ இல்லாத கொஞ்ச நாள் நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவ சாத்திக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தங்கச்சி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போய் பார்க்கும்போது தான் தங்கச்சி தூக்குல தொங்குறா. ஐய்யயோ! என்னடி இந்த மாரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ பதறி போயிடுறா. இந்த நேரத்துல டக்குன்னு கட் பண்ணா இது வந்து கனவாமா. இந்த பொண்ணு முழிச்சு பதறி போயிடுறா. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. தன் தங்கச்சி கிடைப்பாளா மாட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஹீரோயினுக்குள்ள வந்துருது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீழ் வீட்ல இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுக்கப்புறம் உன்ன குத்தி கொலை பண்ணாம விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மேல வரான். மேல வர நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, சவுண்ட் கம்மியாயிருச்சு. என்னடா இது கீழ போனா சவுண்ட் வருது, மேல வரும்போது சவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல டக்குன்னு ஒரு உருவம் வந்து சைடுக்கா இருந்து அவன பாக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, திரும்பி வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் சத்தம் போட்டா நம்ம ஏதாவது பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழ போவான் பாருங்க. திடீர்னு வந்து அவன் முன்னாடி வந்து நிக்கும். இத பார்த்து பதறி போட அவ ஆஹா! ஐய்யய்யோ! ஏதோ பேய் போல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழ தடுமாறி போகுற நேரத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாட்ல இருந்து அவ்ளோ பெரிய ஹைட்ல இருந்து கீழ விழுந்துருவான். செத்து போயிருவான். இதுக்கப்புறம் காலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கூட்டம் எல்லாமே கூட்டிடும். இதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் வந்துருவாங்க. இப்ப ஹீரோயின் சொல்லுவா, "சார் எனக்கு என்னமோ இவன் மேல தான் சந்தேகமா இருக்குது, மிஸ்டரியா இருக்குது. இவன் ரூம போய் செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவன் ரூம் போய் அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் போலீஸ் கிட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் சத்தம் டம்மு டம்முன்னு கேக்குது சார்ன்னும்போது அந்த வீட்டம்மா ஓனர் இருக்கு பாத்தியா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, "ஏம்மா என்னம்மா உனக்கு டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது? எதுக்கு பொய்யா சொல்லிட்டு திரியிற? இது மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டி விட்டு போயிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் நம்ம தங்கச்சிய கூட்டு போயிருப்பா? என்னதான் ஆச்சு நம்ம தங்கச்சிக்கு அப்படின்ற மாரி டவுட்ல இருக்கும்போது, இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒருத்தி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த பெண் குழந்தைய வச்சிருக்காங்களே, அவங்க கூப்பிட்டு தனியா பேசுறாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது தான் சொல்றாங்க, "இந்த மாரி நான் உண்மைய சொல்றேன். ஆனா நீ வந்து எதையுமே சொல்லாத" அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலா வந்து ஹீரோயினுக்கு தெரியும் முன்னாடியே இந்த வீட்ல வந்து யாரோ செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன் செத்தாங்க? யார் அவங்க? அப்படின்றத வந்து இந்த பொண்ணு சொல்லும். ஆக்சுவலா வந்து ஓனர் அம்மா முன்னாடி இருந்த பழைய ஓனர் அம்மா தான் அது. அவங்க வந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மேல் வீட்ல பக்கத்துல இருக்கிற எங்க வீட்டுக்குலாம் கூட சண்டைக்கு வருவாங்க. நாங்களும் வந்து என்னம்மா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதிகமா பேசுறதே நிறுத்திட்டோம். ஆனா வந்து சவுண்ட் கேக்குது அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இத பார்த்த அந்த கீழ் வீட்டுக்காரன் வந்து தயவு செஞ்சு சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வாட்டி சொல்லி பார்த்தான். ஒரு நாள் ரொம்ப உச்சக்கட்ட கோவத்துக்கு போனவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து கத்தியால குத்தி கொன்னுட்டான். ஆனா பட் அவங்க உயிர் போகாம வந்து பல்ல கடிச்சிட்டு நர நரன்னு சொல்லிட்டு சவுட்ட போட்டு எப்படியாவது என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனா யாருமே வந்து அவங்கள காப்பாத்தல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. என்னங்க சொல்றீங்க? இப்பவுமே எனக்கு சவுண்ட் கேக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது இப்பவும் கேக்குதா? என்னம்மா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதோட சீன கட் பண்றாங்க. இப்ப அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. ரூம் வாசல்ல வந்து திரும்பவும் அந்த பேப்பர் ஒட்டி இருக்குது. ஆஹா! இவன் தான் செத்துட்டானே! அப்ப யார்ரா இந்த பேப்பர் ஒட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஓப்பன் பண்ணி பார்த்தா, ரத்தத்தால கீறி தன்னோட தங்கச்சி பேர எழுதியிருக்குது. இத பார்த்த ஹீரோயினி பதறி போயிடுறா. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2வும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல வந்து தலைவி வந்து ஏடாகூடமா தங்கச்சிய பத்தி பேசிட்டு இருக்கிறா. இப்ப டென்ஷனான அந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, முடிய புடிச்சு சண்ட போடுற அளவுக்கு போயிடுறா. இப்ப வந்து தடுத்து கூட்டு வந்து இப்ப இந்த ஆபீஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தப்பான வழியில தேடிட்டு இருக்கிறோமோன்ற மாரி எனக்கு தோணுது. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே அப்ப நம்ம பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேஸ்மெண்ட் போறாங்க. பேஸ்மெண்ட் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருவம் மாரி தெரியுது இந்த ஆபீஸ் ஃப்ரெண்டுக்கு. அப்போ கிட்ட போய் பார்க்கறான். யாராவது இங்க வந்து படுத்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டார்ட்டிங் சீன்ல ஓனர் அம்மா வந்து கொலை பண்ணான் பார்த்தீங்களா, அவன் தான் இங்க வந்து தல துண்டாயி படுத்துட்டு இருக்கிறான். ஐய்யயோ! இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆயிருது. டக்குனு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவி வந்து நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிருது. இத பார்த்த ஹீரோயினி, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கறா. இப்ப வந்து அவன் பேயா மாறிடுறான். இத பார்த்து அவ வந்து பதறி போயிட்டு எப்படியோ வந்து தப்பிச்சு வந்து சின்ன ஒரு ஓட்டை இருக்கும். அந்த விண்டோ வழியா வந்து வெளிய வர பார்ப்பா. இந்த நேரத்துல வந்து நம்ம ஓனர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம ஹீரோயினிய காப்பாத்துவாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கறா. கையில சின்ன சின்ன அடிபட்டிருக்குது. இப்ப வந்து நம்ம ஹீரோயினி வந்து என்ன நினைச்சுப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனர் அம்மாவும் தப்பு பண்ணியிருப்பாளோ! ஒருவேள அவ கிடைச்சிருப்பாளோ! அப்படின்ற மாரி நினைப்பா. பட் ஆனா ஓனர் அம்மா ரொம்ப நல்லவங்க. இப்ப வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி இவள காப்பாத்திருப்பாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "நம்ம பிளாட்ல வந்து இதுவரைக்கும் குழந்தைங்கள நான் பார்த்ததே இல்ல. உங்க பையன அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அவள தவிர வேற யாரையுமே பார்த்ததில்ல. ஏன் குழந்தைங்களா இல்லன்னு?" சொல்லும்போது, "எது அவ்வளோ குட்டி பொண்ணா? யார் அந்த குட்டி பொண்ணுன்னு?" சொல்லும்போது, "பக்கத்து வீட்டு அம்மாவோட குட்டி பொண்ணு." "ஏம்மா அந்த குழந்தை ஆக்சிடென்ட்ல செத்து எவ்வளோ நாள் ஆகுதும்மா? என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த நம்ம ஹீரோயினுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. "என்னடா இது? அப்ப அந்த பொண்ணு வந்து உண்மையான பொண்ணு இல்லையா? பேயா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல அந்த குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து சொல்றான், "இந்த மிஷின வந்து கழட்டி வச்சுரு. இந்த மிஷின் போட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா சத்தமும் கேட்குது." ஆக்சுவலா வந்து அந்த பையனுக்கும் வந்து நெறைய சத்தம் கேட்டிருக்குது போல இருக்குது. அதனால அந்த பையன் சொல்லுவான், "இதுக்கப்புறம் இந்த சத்தத்த வந்து நம்ம கேட்கக்கூடாதுன்னா, இந்த மிஷின நம்ம வந்து போடவே கூடாது. அவனுக்கும் வந்து காது கேட்காது." இத சொன்னதுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறா. ஆஹா! இங்க ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குதுன்றத மட்டும் நம்ம ஹீரோயின் இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி வந்து கேமரால வந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அத நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. இப்பதான் அவளுக்கு வந்து உண்மை புரியும். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா பார்த்தீங்களா, அவ வந்து உண்மைய கண்டுபிடிச்சிருவா. எங்கடா இந்த சத்தம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்து வீட்டுக்காரம்மா இருக்குது பார்த்தீங்களா, குட்டி பொண்ண வச்சுட்டு இருந்துச்சே. ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு வந்து செத்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துருக்கும். அந்த குழந்தை வந்து ஓடி ஆடி விளையாடுறது வந்து பக்கத்து வீட்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்காதனால அவங்கள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க
பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, பார்க்ல கூட்டு போயிட்டு விளையாடுறதுக்கு வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு வண்டி வந்து இந்த குழந்தை வந்து செத்து போயிரும். இதனால வந்து டென்ஷன் ஆன இந்த அம்மா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு சாவுக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வந்துரும். இதனால வந்து சரி குழந்தை செத்துருச்சு விட்டுருவோமே அப்படின்னு சொல்லாம இந்த அம்மா என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அத மியூசிக்லாம் போட்டு ஒரு சத்தமான ஒரு சவுண்ட் எல்லாம் வச்சு அவங்க குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத நம்ம ஹீரோயின் தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவா. ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலான்ற நேரத்துல இந்த பக்கத்து வீட்டு அம்மா பாத்து இவ்வளவு அடியோ அடின்னு அடிச்சு பயங்கரமா வந்து கொடுமைப்படுத்தியிருப்பா. இந்த சீன வந்து நம்ம ஹீரோயினியும் கேமரால பாத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் புரியுது, ஆஹா இவ தான் உண்மையாலுமே வந்து கொலைகாரி போல் இருக்குது. நம்ம தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் போயிருக்காங்க. பேஸ்மெண்ட் போய் பார்க்கும்போது தான் நம்ம தங்கச்சி வந்து உயிரோட தான் இருக்கிறான்றத நம்ம ஹீரோயினி பாத்துறா. ஆஹா நம்ம தங்கச்சி சாவல போல் இருக்குது, உயிரோட தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சு வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவ பேய் ரூபத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. இதுதான் இந்த படத்தோட ஆல் இஸ் லாஸ்டும் கூட. இது தங்கச்சி ஒரு சேஃபான இடத்துல வச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இவள சமாளிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவ வந்து சொல்றா, இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து மோசமானவங்க தான். இவங்க சத்தம் போடுவாங்க, ஆனா என் பொண்ணு சத்தம் போட்டதுனால நான் வெளியிட்டு போய் விட்டு என் பொண்ணு வந்து செத்து போச்சு. அது காரணம் இந்த பிளாட்ல இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப உக்கிரமா பேசிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் அம்மா வந்து அடிபட்டுச்சு பாத்தீங்களா, சத்தம் வந்ததுனால வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்து கொலை பண்ணால. பட் ஆனா அந்த பொம்பளை வந்து உயிரோட தான் இருந்துச்சு. நான் தான் போய் ரசிக்க ரசிக்க பார்த்து அவளை வந்து கழுத்துலயே வச்சு நரிச்சு நரிச்சு கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவ வந்து பதறி போயிடுறா. அடி பாவி இவ்வளவு உக்கிரமானவளா அடி நீ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா அந்த செத்து போச்சுன்னு பாத்தீங்களா முன்னாடி ஓனர் அம்மா, அந்த அம்மா வந்து பேயா வருது. இப்போ வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரிய கொலையோ கொல்லுன்னு கொல்லுது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட டகடகன்னு ஓடி போயிடுறா. இதோட இந்த படம் முடியுது. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜும் கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டுல வந்திருக்கா. அவ வந்து தங்குறதுக்காக வந்திருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்து விஷ் பண்றதுக்காக வந்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினி வந்து வாமா வாமா ரொம்ப சந்தோஷமா உன்னை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற நம்ம தங்கச்சி இன்ட்ரோடியூஸ் பண்றா. பட் ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம தங்கச்சி தெரியல. இதுல இருந்து நமக்கு தெரியும், இப்ப முன்னாடி இந்த பக்கத்து வீட்டுக்காரமா எப்படி பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்துச்சோ அதே போல தங்கச்சி வந்து செத்து போயிட்டா. அவ ஆக்சுவலா எப்படி செத்துப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டுக்காரமா தான் சாவ வச்சிருக்கும். ஒரு ஸ்டார்டிங் சீன் ஒரு ஹீரோயினி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. அதுல வந்து தூக்குல தொங்குற மாதிரி ஒரு பொண்ணை காட்டியிருப்பாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அது நம்ம தங்கச்சி தான்றது இப்ப நமக்கு புரிய வரும். சோ உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்னு பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 7ங்க. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர் இன் தி ஹவுஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இந்த ரெண்டு ஜானர்லயுமே வருது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நான் முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்களை பார்க்க போறீங்க. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.